ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேஸ் வந்திருக்கும். என்னன்னா, ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே புதுசாக இப்போ ரெண்ட்டுக்கு ஒரு அம்மாவும் பையனும் குடி வந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த பையனுடைய உடம்புக்குள்ளே ஒரு தாத்தாவுடைய ஆன்மா போயிடுது. ஸோ யார்டா அந்த தாத்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட ஓனர் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களுடைய அப்பா போல. இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவை என் தம்பி கொலை பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதனால தான் இப்போ வரைக்கும் என்னோட அப்பா ஆவியாக சுற்றிட்டு இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த பாட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அந்த தாத்தாவுடைய பேர் தெரிஞ்சிருச்சு. அதனால இப்போ அதை யூஸ் பண்ணியே நம்ம ஹீரோயினை அந்த தாத்தாவுடைய ஆன்மாவை மேல் உலகத்துக்கு அனுப்ப முடியும். ஒரு மந்திர சீட்டில் அந்த தாத்தாவுடைய பேர் எழுதிட்டு அவருடைய சடங்குக்கு தேவையான எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அந்த உப்பு போடுறது, புகை போடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு கூடவே நம்ம ஹீரோவையும் கூட்டு போயிட்டா. ஆனால் இந்த டைம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அந்த பேயை கொண்டு வரதுக்காக நம்ம ஹீரோயின் இன்னொரு பிளான் பண்ணுறா. என்னன்னா, அந்த பேய்க்கு சக்கரை தானே பிடிக்குது அந்த தாத்தாவுக்கு. அதனால தான் இதுக்கு முன்னாடியே அந்த சின்ன பையனுடைய உடம்புக்குள்ள போனப்போ கூட சர்க்கரையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதனாலேயே அவருக்கு பிடிச்ச சர்க்கரையை நம்ம ஹீரோயின் கொட்டி விடும்போது அவருடைய ஆன்மா சீக்கிரமாகவே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய கழுத்தில் இருக்க அந்த டாலரை ரிமூவ் பண்ண சொல்லும்போது கரெக்டாக அந்த பேய் அவருடைய உடம்புக்குள்ள போயிடுது. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த ஹேர்பின் எடுத்து அவருடைய நெஞ்சில் குத்துறா. அப்புறம் அந்த தாத்தாவுடைய ஆன்மாவும் இப்போ மேல் உலகத்துக்கு போகுது. இப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவுடைய மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதான் நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம்ல, அவருக்கு ஆட்டிசம் நோய் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கே தெரியாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எல்லாமே அவருக்கு மறந்துக்கிட்டே இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவருடைய பொண்ணு, அதான் இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த பாட்டியாக இருக்காங்கல்ல, அந்த வீட்டோட ஓனர், அந்த பாட்டி தான் அவங்களுடைய அப்பாவை ரொம்பவே நல்லா பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. அவங்கள குளிப்பாட்டி விடுறது, அப்புறம் ட்ரெஸ் மாற்றி விடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு பொண்ணா அப்பாவுக்கு அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பாட்டிக்கும் அவங்களுடைய தம்பிக்கும் சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரியே நம்ம இவரை எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்க முடியும், பேசாமல் இவரை போய் நம்ம அனாத ஆசிரமத்தில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டியும் கோவத்தில் அடிச்சிருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அவர் நம்மளுடைய அப்பா, ஒன்றும் அனாதை கிடையாது, நம்ம எதுக்காக போய் அவரை முதியோர் இல்லத்தில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அந்த தாத்தாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துருப்பாரு. அவருக்கு எல்லாமே அடிக்கடி மறந்து போனாலும் 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்கடி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைங்க 2 பேரும் அடிக்கடி இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, நம்ம எதுக்காக இவங்களுக்கு பாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அதனாலேயே அவர் ரொம்ப குற்ற உணர்ச்சிலையும் போயிருப்பாரு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு பயங்கரமாக நொந்து போய் மனுஷன் தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா போதையில் அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான் போல. அந்த நேரத்தில் அந்த தாத்தாவும் முழிச்சு தான் இருந்திருப்பாரு. சரி, நம்ம இப்படி தான் சாகணும்னா சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பையன் கையாலேயே சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன யோசிச்சானே தெரியல. இல்லை, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறோம், நம்மளுடைய அப்பாவை நானே எப்படி கொலை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெட்ஷீட்டை மட்டும் அப்படியே போத்தி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் கொஞ்சம் ஓவராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குதுப்பா, இந்த மாதிரிலாம் நான் பண்ணுற ஆளே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போயிட்டான். அப்படி அவன் போதையில் பேசின எல்லாத்தையுமே இந்த தாத்தாவும் கேட்டிருந்திருப்பாரு. ஸோ என்னைக்கு என்னுடைய பையன் என்னை பார்த்துக்க முடியாமல் என்னை கொலை பண்ணுற அளவுக்கு வந்தானோ, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேருந்து இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கவே கூடாது, என் பொண்ணும் பையனும் நல்லா இருக்கட்டும், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே நடந்து போயிருப்பாரு. அந்த நேரத்தில் அவருடைய பையன் பார்த்தீங்கன்னா நல்லா போதையில் தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். ஸோ அவன் இவரை கொலை பண்ணவே இல்லை. அப்புறம் வெளியே போன இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, இவங்க வீட்டு பக்கத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறுல அவர் குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த தாத்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருந்திருக்காரு. இப்போ இந்த மெமரிஸ் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு இப்படியே பார்க்கும்போது அவனால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. கீழே விழுந்துட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு மனுஷன் நொந்து போய் செத்துருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்படி இந்த தாத்தாவுடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. போகிற வழி முழுக்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமா அவனுடைய மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, இப்போ அந்த வீட்டுடைய ஓனர் அந்த பாட்டி தானே, அதாவது அந்த தாத்தாவுடைய பொண்ணு. ஸோ அவங்களுடைய அப்பா இறந்து போய் 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட இப்போ வரைக்கும் அந்த பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய அப்பாவை அவங்க தம்பி தான் கொலை பண்ணதான் நினச்சிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் இப்போ உண்மையாக நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த தாத்தாவுடைய மெமரிஸ் மூலமாக நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. அவரே தான் போயிட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு, தன்னுடைய பசங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்த நம்ம அந்த பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய அப்பா இறந்து போனதுக்கு காரணம் அவங்க தம்பி தான் அப்படின்ற மாதிரி இவ்வளோ வருஷங்களாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை, இங்கே பாரு, நீ எதை பற்றியுமே பேசாத, அவர் மொத்தத்தில் இறந்து போய் 20 வருஷம் ஆகுது, இதுக்கு மேலே இந்த உண்மையை பற்றிலாம் நீ சொல்கிறதுல பிரயோஜனமே கிடையாது, தேவையில்லாத குழப்பம் தான் அவங்களுடைய ஃபேமிலியில் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், இதை இப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை காரில் கூட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக புரியல, இந்த விஷயத்த சொல்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, இந்த மாதிரி இறந்து போனவங்களை பற்றின விஷயத்த நம்ம எப்பயுமே சைலண்டாக தான் வச்சுருக்கணும், அது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது மூலமாக நல்லது தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது, ரொம்ப பெரிய கெட்டது கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் பே அவுட் ஆரம்பிக்கும் போது
அவளுக்கு நம்ம ஹீரோ மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் இப்போ யாருமே இல்லை. அவளுடைய உடம்புலேயே பேயை ஏற்றுக்கிட்டு அப்படியே அவளுடைய உடம்புலேயே அந்த ஹேர் பின்னை குத்தி அந்த பேயை வந்து மேல் உலகத்துக்கு அனுப்புவா போல. அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவள் பேய் ஓடுற வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய ஒய்ஃபோடைய பேயையும் அதே மாதிரி தான் மேல் உலகத்துக்கு அனுப்பியிருப்பா. அப்போது அவங்களுடைய மெமரிஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அது மூலமாக அவள் என்ன பார்த்துருப்பானா, அந்த அம்மாவுடைய பையனே தான் அந்த அம்மாவை கொலை பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயத்த வந்து அவளுக்குள்ளேயே வச்சுக்காம அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லிட்டா, இந்த மாதிரி உங்கள் பையன் தான் வந்து உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடனே அவரால் நம்பவே முடியல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என் பையன் எதுக்காக என்னோட ஒய்ஃபை கொலை பண்ணணும், நீ எல்லாம் ஒரு பேய் ஓட்டுறவன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்தேன் பாரு, ஏன் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவர் அங்கேருந்து போயிருப்பாரு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்மை தெரிய வந்திருக்கு, அவருடைய பையன் தான் வந்து அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாங்கிக்க முடியாமல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பையனை கொலை பண்ணிட்டு அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பேய் ஓட்டுற விஷயத்தில் ரொம்பவே மோசமான ஃப்ளாஷ்பேக்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்து போன விஷயத்த வந்து நம்ம எப்பயுமே அவங்க ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது, அதனால வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்போனா அந்த பாட்டி கிட்ட அவங்களுடைய அப்பா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த பாட்டியை கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுடைய அப்பாவுடைய டெட் பாடி வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்தை காட்டுறாங்க. அவங்களுக்குன்னா ரொம்ப அழுக வருது. அதுக்கப்புறம் அந்த கிணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா சாகும்போது போட்டிருந்த ட்ரெஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அந்த பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா அந்த பாட்டி தான் கடைசியாக அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸே போட்டு விட்டுருப்பாங்க. இந்த 20 வருஷமாக என்னுடைய அப்பா டெட் பாடி இதுக்குள்ளே தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தம்பி தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணி இந்த கிணத்துக்குள்ளே போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. என் தம்பியை சும்மா விட மாட்டேன், அவனை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அவங்க அடிக்கடி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. எந்தவித தப்புமே பண்ணாத ஒருத்தர் மேலே இவங்க 20 வருஷமாக பழி வாங்கணுன்ற ஒரு கோவத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. அதாவது இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தான் நினச்சிட்டு இருந்திருப்பா, பட் அவளால் முடியல, அதனால எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி உங்கள் அப்பாவே தான் போயிட்டு அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போனார், உங்கள் தம்பி அவரை கொலை பண்ண கிடையாது, அன்னைக்கு நைட்டு உங்கள் தம்பி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, மற்றபடி அவர் உங்கள் அப்பாவை கொல்லலை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி இருக்குது. அப்போ தப்பே பண்ணாத என்னோட தம்பி மேலே தான் நான் இத்தனை வருஷமாக கோவத்தில் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் கீழே விழுறாங்க. அப்புறம் அவங்கள உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லையும் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட டீமும் அந்த பாட்டியோடைய தம்பி இப்போ எங்கே இருக்காரு அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ உடனே அவரும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக வராரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கறதுக்கு அப்படியே அவருடைய அப்பா மாதிரியே தான் இருக்காரு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த பாட்டி கண்முழிக்காமல் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி ஓகே இப்போ இவ கண்முழிக்க மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த பாட்டி கண்முழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பாசத்தை விட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருடா தம்பி, இத்தனை வருஷமா நீ தான் அப்பாவை கொண்டதான் நினச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கதறி அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு அவரும் இல்லை பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாரி கேட்டுட்டு இருக்காரு. நானும் இவ்வளோ வருஷங்களா அவனை தனியாக விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படியோ எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க போல. நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டை சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தானே அந்த பாட்டியோடைய பசங்க 2 பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த வீட்டை விற்கிற மாதிரி இல்லை, ஏன்னா அந்த வீட்டில் என்னோட அப்பாவோட மெமரிஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னோட பசங்க ஸ்டார்டிங்கில் வந்து உங்ககிட்ட விற்கிற ஐடியாவில் தான் பேசுனதா நான் கேள்விப்பட்டேன், அதனால அப்படி பண்ண வேணாம் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி ஓகே பாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹீரோயின் அவள் ஆஃபீஸ்க்கு போகும்போது எப்பயுமே வந்து அவள் ஒரு கேஸை முடிக்கும் போது ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி அங்கே போய் வைப்பாள்ல, அதே மாதிரி இந்த கேஸையும் பண்ணிட்டு ஃபைல் மாதிரி போய் வைக்கலான்னு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஃபைல் மிஸ் ஆயிருக்கிறத அவள் நோட் பண்ணுறா. அந்த ஃபைல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது இதே நேரத்தில் நம்ம ஹீரோ தங்கி இருக்க இடத்துலையும் அவனுடைய ஃப்ரெண்டு போயிட்டு சொல்கிறான், டே இந்த மாதிரி நம்மளுடைய திங்ஸை ஒரு சில பேர் வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க போல்டா, நம்மளுடைய வேனில் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தோம்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க, எல்லாரோட பொருளும் காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினோட மேனேஜர் லேடி இருக்கால, அவளுடைய வீட்லேயும் நிறைய திங்ஸ்லாம் கிளஞ்சு போயிருக்க மாதிரி தெரியுது, ஏதோ திருட வந்துட்டு போன மாதிரி. ஸோ இவ உடனே வேகமாக பெட்ரூமுக்கு ஓடி போறா, ஏதோ பண நகைலாம் திருடிட்டு போயிட்டாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் தெரிய வருது அவள் பண நகை ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ண போல அங்கே அவள் ஒரு புக்கை மறைச்சு வச்சிருந்திருக்கா, அது ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்றத பார்க்க தான் வந்திருக்கா. ஸோ இந்த ஃபைல் அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினா அவளுடைய ஸ்டோர் ரூமில் ஒரு ஃபைல் காணாமல் போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல, அதே ஃபைல் தான் இது. இது எதுக்காக நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் இந்த மேனேஜர் லேடி எடுத்து வச்சிருக்கா அப்படின்றதே புரியல. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு ஒரு பழங்கால ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழங்காலத்துலேயும் பேய்கள்லாம் இருந்திருக்கும்ல, அப்போ அந்த டைமில் ஒரு பேய்க்கு எல்லாருமே ரொம்ப பயந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேயினால மக்கள் நிறைய பேர் கொத்தா செத்து போயிருந்திருப்பாங்க. என்னடா இது அவ்வளோ பெரிய பேயாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த
அந்த பேயோடைய ஃபேஸை காட்டுறாங்க. அதுக்கு ஃபேஸே இல்லை, வாய் கண்ணு மூக்கு எதுவுமே இல்லை, அப்படியே மொட்டையா இருக்குது. இதே மாதிரி பேயை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, சின்ன வயசுல நம்ம ஹீரோவையும் இதே பேய் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதை ஓட்டுறதுக்காக தான் அவனுடைய அங்கிளும் நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா இறந்து போனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த பேயினால் தான் அந்த காலத்தில் இவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை எல்லாத்தையுமே யார் படிச்சுட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஆக்சுவலாக இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோயினா அவளுடைய ஸ்டோர் ரூமில் நிறைய ஃபைலு அப்புறம் புக்ஸ்லாம் வச்சிருந்திருப்பாள்ல, அது எல்லாமே வந்து அவள் பேய் ஓட்டின புக்ஸ் மட்டும் கிடையாது. அவளுடைய முன்னோர்களும் வந்துட்டு இதே மாதிரி தான் பேய் ஓட்டும் போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் மாதிரி எழுதி அதை வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஹீரோயின் இப்போ படிச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு கொடூரமான பேய் ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கு, அந்த பேயினால தான் இந்த மாதிரி மனுஷங்க கொத்து கொத்தா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவளுக்கும் தெரிய வருது, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளுடைய அம்மா கிட்ட பேய் ஓடுறதுக்காக நம்ம ஹீரோவோட அங்கிள் ஹீரோவை கூட்டு வந்திருப்பார்ல, அதை பற்றியும் யோசிச்சு பார்த்து அப்போ அந்த டைமில் அவர் கூட்டிட்டு வந்த சின்ன பையனுக்கு இந்த பேய் தான் இருந்திருக்கு, அதனால தான் அவனுடைய ஃபேஸில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பேயை பற்றி அவளுடைய முன்னோர்கள் இன்னும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத பற்றி படித்து பார்க்கும்போது தான் அவளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அதாவது மூஞ்சே இல்லாத அந்த பேயை தானாக உருவாகுமா, எப்படின்னா பயங்கர கொடூரமாக நிறைய பேர் ஒரு இடத்துல இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருடைய ஆன்மாவும் சேர்ந்து ஒரு கொடூரமான பேயாக உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய அந்த பேய் தான் இந்த முகமே இல்லாமல் இருக்கக்கூடிய கொடூரமான பேய். இந்த பேய் ஒருத்தருடைய உடம்புக்குள்ளே போந்துருச்சு அப்படின்னா யாராலையுமே வந்துட்டு அந்த பேயை வந்து அழிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் அந்த பேயை வந்து மேல் உலகத்துக்கும் அனுப்பவே முடியாது. ஒருவேளை அந்த பேயை ஓட்ட நினச்சி யாராவது ஒருத்தங்க மந்திரம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்திரம் போடுறவங்களும் இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் இறந்து போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினை அவளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சு அந்த புக் மூலமாக படித்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ அந்த நேரத்தில் தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. இங்கே இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் காணாமல் போயிருக்கிறத பார்த்துருப்பாள்ல, அந்த புக்கை பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் லேடி கிட்ட கேட்குறா. அந்த மேனேஜர் லேடியும் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்கிறா. அந்த புக்கே அவகிட்ட தான் இருக்குது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு வேளை ஹீரோ எடுத்திருப்பானா, ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ரூம்குள்ளே வேற அவன் வந்துகிட்டு இருந்தான், ஸோ அவன் எடுத்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவை பார்க்கறதுக்கு போகிறா. ஆனால் அங்கே ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வேன்குள்ளே தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் இதெல்லாமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சில டிவைஸ்லாம் காணாமல் போயிருக்கு, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினும் அப்போனா இதோ ஒரு திருடன் தான் நேற்று நைட்டு எங்களுடைய ஏரியாக்குள்ளே வந்துட்டு போயிருக்கான் போல, அதனால தான் இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நிறைய பிளேஸில் திருடு போயிருக்கு போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட இடத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இங்கே இருக்க எதுவுமே நீ தொடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்கிறா. அதை கேட்டு அவனும் ரொம்ப அதிர்ச்சியோட யோசிச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரிலாம் பேய்கள் இருக்குமா அப்படின்ட்டு. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய பாட்டியை காட்டுறாங்க. ஆமா, அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்கள ஒரு மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, கீழே தள்ளி விட்டுலாம் போகிறாங்க. ஸோ யாரடா இவனுங்களாம், எதுக்காக இந்த பாட்டியை வந்து இப்படிலாம் பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த சேர்மனுடைய ஆட்கள் தான் இவனுங்கலாம். சரி, இந்த சேர்மனுக்கு என்ன பிரச்சனை, அவன் எதுக்காக ஹீரோவுடைய பாட்டியை போயிட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறான், அந்த பாட்டி கிட்ட அவனுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுடைய அங்கிளோட ஆன்மா நம்ம ஹீரோக்குள்ளே வந்தப்போ நம்ம ஹீரோ மூலமாக அந்த அங்கிள் கேட்டிருந்திருப்பார்ல, நீ சொன்ன மாதிரியே நான் நிறைய பேரை கொலை பண்ணல, இருந்தாலும் எதுக்காக எனக்கு ஃப்ளாட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் இவர் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்காரு. அதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை இதை தவிர இன்னும் வேற முக்கியமான விஷயங்கள் கூட ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்குமா அவன் அங்கிள் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ அவன் கூட இருக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ட் லேடியும் சொல்றாங்க, கண்டிப்பா அவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது சார், நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படி என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம சேர்மேனுக்கும் அந்த ஹீரோவுடைய அங்கிளுக்கும், அதை ஹீரோ கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுடைய நெக்ஸ்ட் கேஸை காட்டுறாங்க. ஒருத்தன் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி தெரியுது. பயத்துல அவன் பிரேக் அழுத்துறான். அப்புறம் வெளியே போய் பார்க்கறான், அங்க யாருமே இல்ல, ஒரு ஃபுட்பால் மட்டும் இருக்கு. சரி, ஏதோ ஒரு குழந்தை தான் விளையாண்டு இருந்திருக்கும் போல, பாலை விட்டுட்டு ஓடி போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அப்படியே காருக்குள்ள வந்து உட்காடுறான். அப்போ பேக் சீட்ல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரர்ல பார்க்கறான். பார்த்தா அந்த பால் உள்ள இருக்குது. இது எப்படா உள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு குழந்தையோட பேய் உட்காந்துட்டு இருக்குது. இதை பார்த்து இவன் அலறிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழந்தையோட பேயை பார்த்தோம்ல, அந்த குழந்தையோடைய அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என் குழந்தையோட பேய் வந்துட்டு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்குது, அதனால நிறைய பேர் பயப்படுறாங்க, தயவு செஞ்சு என்னுடைய குழந்தையோட ஆன்மாவை சாந்தி அடைகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய பொண்ணு எப்படி இறந்து போனா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவளுடைய பொண்ணு ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருக்கா போல, பட் இருந்தாலும் அந்த டிரைவர் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, நான் உங்கள் பொண்ணை விட்டு ஏற்றல, அவள் ஆல்ரெடி கீழே விழுந்து தான் கடந்தா அப்படின்ற மாதிரி
மாதிரி அந்த டிரைவர் சொல்லிட்டே இருந்திருப்பான் போல. ஸோ இதனாலேயே வந்து அந்த டிரைவர் மேலே கேஸும் போடலை. எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த டிரைவர் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட டீம் ஆளுங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்களும் தனியாக ஒரு டைம் ஆராய்ச்சி பண்ணி பேசுவாங்கல்ல, அதே மாதிரி இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த குழந்தை இறந்து போனால் அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பணக்காரங்க ப்ளஸ் ஏழை இந்த மாதிரி 2 பாகுபாடாக இருக்க மாதிரி ஆட்கள் இருப்பாங்க போல. இப்போ ஒரு குழந்தை இறந்து போச்சுல்ல, அவளுடைய அம்மாவும் வந்துட்டு ஒரு பணக்கார செட்டு தான். அதனால இந்த பணக்கார லேடிங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏழைங்க நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடத்த மட்டும் சுற்றி ஒரு மாதிரி வேலி போடணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே அன்னைக்கு நடந்துட்டு இருந்திருக்கு, அந்த குழந்தை இறந்து போனால் அன்னைக்கு. இந்த விஷயத்தை பற்றியும் நம்ம ஹீரோவோட டீம் ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினை சரி நம்ம அந்த இடத்துக்கே போய் பார்த்துட்டு வரலாம், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வண்டியில் ஏறும்போது ஹீரோவும் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறான். ஹீரோயின் போகும்போது பயங்கரமாக ஜாக்கெட்லாம் போட்டிருக்கா, நிறைய ஸ்வெட்டர் அப்படியே லேயராக மேலே போட்டிருக்கும் போது ஹீரோவுக்கு அது பார்க்கும்போது காமெடியாக இருக்குது. உன்னால் சரியாக உட்கார கூட முடியல, நீ எதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, இந்த குழந்தைங்க பேயை ஓட்டுறதுக்கு நான் போகும்போது பயங்கர கஷ்டப்படுவேன். நான் குழந்தைங்க பேய் ஒரு இடத்துல நிற்காது, துருன்னு ஓடிட்டே இருக்கும். அப்படி பேய்ங்க ஓடிட்டே இருந்துச்சுன்னா என்னுடைய பாடி டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாயிரும், அதனால தான் இந்த மாதிரி ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு 2 பேரும் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏழைங்க பணக்காரங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேலிக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோயின் நின்று இருக்கும்போது அந்த குழந்தையோட பேயும் பார்த்துடுறா. இங்கே தான் நீ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த குழந்தை பக்கத்தில் போயிட்டே இருக்கா. ஆனால் அந்த குழந்தை ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. அவள் சொன்ன மாதிரி அங்கேயும் இங்கேயும் தான் ஓடிட்டே இருக்கு. அவள் அந்த ஸ்வெட்டர்லாம் கழட்டி போட்டு போய் பிடிக்கலான்னு பார்த்தாலும் முடியவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவள் டயர்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல உட்காரும்போது ஹீரோவும் வந்துட்டு இந்தா என் கையை வேணா பிடிச்சிக்கோ, உன்னுடைய பாடி டெம்பரேச்சர் குறையும்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பிடிக்கிறா. அவளுடைய பாடி டெம்பரேச்சர் சடனாக குறையுது. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி தான் அந்த பேய் வந்து நிற்குது, அந்த குழந்தை பேய். ஹீரோயினும் அதை பார்த்துட்டு உன் பின்னாடி தானே நிற்குது அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பக்குன்னு ஆயிடுது, என்ன சொல்கிற அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இந்த இடத்த பார்த்துக்கிற வாட்ச்மேன் வர வந்துட்டு யார் நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பேய் பயந்து ஓடிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு அந்த குழந்தை பேயோடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி நான் தான் இவங்களை வர சொன்னேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அந்த அம்மா கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்களுடைய பொண்ணு தான் பேயா இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த குழந்தை வேற போயிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மாவை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவளுடைய அம்மாவை அவ்வளோ பிடிக்கும் போல. பட் என்ன பண்ணுறது, அந்த குழந்தையால பேசவும் முடியாது, அவள் அம்மாவால் அவளை பார்க்கவும் முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பேயோடைய அம்மா கிட்ட இந்த மாதிரி இன்னைக்கு பேய் ஓட்ட முடியாது, ஏன்னா நாங்கள் எந்த வித பொருளும் எடுத்துகிட்டு வரல, நாளைக்கு நாங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்கள் பொண்ணுடைய பேயை நாங்கள் ஓட்டிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பேய் ஓட்டும் போது அந்த இடத்துல நான் இருக்கலாமா, ஏன்னா என் பொண்ணை நான் கடைசியாக ஒரு தடவையாவது பார்த்து அவகிட்ட 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை பேய் ஓட்டுற இடத்துல வெளியாட்கள் எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அந்த லேடி அதை கேட்கவே மாட்றாங்க. இல்லை ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து வந்துடுறா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது பாவமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் மறுபடியும் அவங்களுடைய பிளேஸுக்கே போகிறாங்க. நம்ம ஹீரோ அவன் தங்கியிருக்க லாட்ஜுக்கு போகலான்னு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி அவனுக்கு தோணுது. யாருடா அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, அந்த கடங்காரன் தான். இவனை தான் அவன் கொண்டுட்டான்ல அந்த சேர்மேன். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி உயிரோட இருக்கான்னு பார்த்தா ஆக்சுவலாக அந்த சேர்மேன் வந்து அவனை கொல்ல கிடையாது, லாஸ்ட்டாக ஒரு மாதிரி மிரட்டிட்டு தான் விட்டுருப்பான். நீ எதுக்குமே ஆக மாட்ட, உன்னை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு என் கண்ணில் மட்டும் முடிச்சிடாத, ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உயிர் பிச்சை போட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கான். இந்த மாதிரி உன்னையும் ஹீரோயினையும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியலன்றதுக்காக அந்த ஆள் என்னை கொல்றதுக்கு வந்துட்டான்டா. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து அவன் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக நான் செத்தே போயிடுவேன், அதனால இனிமேல் நான் உங்கள் கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஹீரோயின்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுறா, நான் உங்கள் கூடவே இருக்கிறேன், இந்த பாட்டிக்கிட்ட கூட கேட்டு ஏதாவது வேலை வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா நீ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதான் இப்போ கூட ஒரு சின்ன பொண்ணு இறந்து போய் ஆவியாக சுற்றிட்டு இருக்கால, அவளுடைய அம்மா இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பக்கத்துலேயே நிறைய பணக்கார லேடிங்கெல்லாம் இருப்பாங்க போல. அதான் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பணக்காரங்க ஒரு பக்கமும் ஏழைங்க ஒரு பக்கமும் இருப்பாங்க, அதுக்காக வேலி கூட போட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பணக்கார லேடிங்க தான் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு மேடம் இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடியோடைய பொண்ணு ரீசெண்டாக இறந்து போனாங்க, அவங்க பொண்ணுடைய ஆன்மாவை நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க தங்கியிருக்க ஃப்ளாட்டை வேற நீங்கள் ஏதோ விற்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். இங்கே பாருங்கள் நாங்களாம் பணக்கார செட்டு, நீங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பல மடங்கு அதிக ரேட்டுக்கு விற்கணும், ஏன்னா அப்போ தான் ஃப்யூச்சரில் நாங்கள் எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் அந்த டைமில் விற்கிற மாதிரி இருந்தாலும் அதே ரேட்டுக்கு அதிகமாக விற்க முடியும். ஸோ அதனால தான் எக்காரணத்து கொண்டும் கம்மி ரேட்டுக்கு விற்காதீங்கன்றதை சொல்கிறதுக்காக இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு சமகாண்டாயிருது. ஏன்டி பாவம் அந்த அம்மாவே அவளுடைய குழந்தையை இழந்துட்டு இப்படி கஷ்டத்தில் இருந்து இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டை நீங்கள் அதிக ரேட்டுக்கு விற்கிறதுக்காக இப்போ வந்து என்கிட்ட இதை அதிக ரேட்டுக்கு விற்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடி,
உங்கள் பொண்ணுக்கு இது மாதிரி நடந்திருந்தா கூட நீங்கள் இதே மாதிரி தான் வந்து எங்கிட்ட பேசியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தோட கத்தி எல்லாருமே அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ளாட்டில் பேய் ஓட்டுறதுக்காக போகிறா. அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மாவும் வந்திருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க, நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல அந்த லேடினா கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ இதை மறுக்கவே முடியல. சரி ஓகே, நீங்கள் ஏதோ பெத்த பொண்ணை கடைசியாக ஒரு தடவையாவது பார்க்கணும்னு நினைக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கோங்க, அதுவும் இல்லாமல் நான் ஒரு ரவுண்டு போட்டிருப்பேன், அந்த இடத்த தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போது பேய் ஓட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டாக அந்த குழந்தை பேயும் அங்கே வர ஆரம்பிக்குது. வந்து அவளுடைய அம்மா அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த தடவை அந்த பேய் பேசுகிற சவுண்டே கேட்குது. அந்த லேடிக்கும் அந்த சவுண்ட் கேட்டதுனால உடனே பார்த்தீங்கன்னா செல்லம் வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கர்ச்சீஃபை எடுத்துட்டு முன்னாடி இருக்கிற அந்த கோட்டையும் தாண்டிட்டாங்க. ஹீரோயின் அவ்வளோ சொல்லி அவங்க கேட்கல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.